ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயம் இருந்திருக்கு அப்படின்னா, ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 76 ஸ்டாக்கு இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது லாங்கில் இருந்திருக்கு. ஒரு 108 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு மாதிரி டோஜி ஃபார்ம் மாதிரி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நேற்று எங்கே இருந்ததோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன தான் ஒரு சின்ன ஒரு கேப் அப் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. பட் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது அது ரெட்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது மேபி இந்த ஷார்ட்டுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டில் இந்த ஷார்ட்டுக்கு பெருசாக வந்து வேல்யூ கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக அதோட விஷயங்களை பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இந்த அவுட்லுக்கை பார்க்கும்போது லாங்கு கொஞ்சம் கம்மியாகவும் ஷார்ட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேல்யூ கொடுக்கணுமா அப்படின்றத செக்லிஸ்ட்டில் நம்ம பிறகு பார்க்கலாம். அண்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நேற்று ஒரு 120 130 பாயிண்ட்லாம் கேப் டவுன் ஆச்சு. ஸோ இந்த டவுனை பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து டவுனில் தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நேற்று வீடியோவில் நான் சாலிடாக நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து மேலே தான் போக வாய்ப்புன்னு. ஏன்னா அவ்வளோ புட்டை செல் பண்ணிட்டு அவன் ஓவர் நெட்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஸோ என்ன தான் எஸ்கலேஷன் நியூஸ் வந்தாலும் அதெல்லாம் வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவன் வந்து நெகட்டிவாக பொசிஷன் வச்சுருந்தா தான் இது வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக அந்த மார்க்கெட் இறங்குறதெல்லாம் நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் தான். அந்த கேப் அப் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா செல்லாச்சு. இந்த செல்லிங்கில் சென்செக்ஸோட புட் ப்ரீமியம் வந்து டபுள் ஆச்சு அது கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இறங்கிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேயே கட்டையை போட்டுருச்சு. ஸோ இந்த மார்க்கெட் இது மாதிரி ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகிறது இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியிலே தெரிஞ்சிருச்சு. என்ன தான் மார்க்கெட்டு இறங்கினாலும் புட்டோட ப்ரீமியம் சரி, காலோட ப்ரீமியம் சரி, பிலோ ஒரு 80 கீழெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே கன்சாலிடேட் ஆக போதுன்னு அர்த்தம். பெருசாக அங்கேயும் போகாது, இதையும் உடைக்க விடாது, இதையும் உடைக்க விடாது. அப்போது ரேஞ்ச் பவுண்டாக வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டை ஸ்ட்ராடல் ப்ரீமியமாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் மேலே ஒரு 100 பாயிண்ட்டும் கீழே ஒரு 100 பாயிண்ட்டும் தான் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கன்சாலிடேட் ஆகும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப பெருசாக வந்து தெரியுது. ஓகேங்களா? ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் இருக்கும், 20% வந்து உடச்சா மார்க்கெட் வந்து பெருசாக ட்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? எய்தர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 24,200 ஸோ இதை கொஞ்சம் சாலிடாக உடைக்கணும், இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 24,450 மேலே கொஞ்சம் சாலிடாக உடைக்கணும். இதெல்லாம் உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து தாராளமாக ட்ரெண்ட் ஆகும். இல்லைனா மார்க்கெட் அங்கேயே சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 மணிக்கெலாம் தெரிஞ்சிடும் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ப்ரீமியம் கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 ப்ரீமியம் இருக்குது. ஒரு சைடு 64 இருக்குது, இன்னொரு சைடு 36 இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அர்த்த மணி. அது ரெண்டுமே அதுக்கும் பாதியாக போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக டேவே இல்லை ட்ரேடிங்கு. நீங்கள் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக அங்கேயே கட்டையை போட்டுருவான். பட் பார்க்கலாம், ஏதாவது ஒரு சைடு உடையும் போது கேம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்குறேன். இந்தியா விக்ஸ் இன்றைக்கி வந்து அதிகரிச்சிருக்கு. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியானத்துக்கு மேலே நல்ல ரெக்கவரும் பார்த்துருக்கு. அண்ட் நிஃப்டியோடைய இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்த்துடலாம். ஸ்டார்ட் ஆஃப் த டே ஒரு 190 ஓப்பன் ஆச்சு. எண்ட் ஆஃப் டே வந்து ஒரு 108 ஸ்லைட்டாக வந்து அப்படியே வந்து ஸ்லோப் இறங்கின மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கன்சாலிடேட்டில் தான் இருந்தது. அந்த 24,300 உடைக்க முடியல. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிச்சு, பட் மார்க்கெட் முடியலை அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் ஒரு 2 மணிக்கு மேலே அந்த புட் ஆப்ஷனில் நிறைய ஒரு ரைட்டிங் வந்து மார்க்கெட் அந்த 24,350 மேலே வந்து ரொம்ப நேரம் ஃபோமாக வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்க மாதிரி பார்க்க முடிஞ்சுது. ஸோ பட் ஸ்டில் வந்து 24,350 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 400 இருக்குது, 450, 500 சொல்லிட்டு எல்லா கால் ஆப்ஷன்லையும் ஹெவியாக இருக்குது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, கரண்ட் ஐவி 10.6 இருக்குது. கீழே போனாலும் உதைக்குது, மேலே போனாலும் உதைக்குது. இதுதான் நான் சொன்னேன். ஒன்று அங்கேயே வச்சு மார்க்கெட்டை முடிச்சிடணும், இல்லை அப்படின்னா 50 பாயிண்ட் மேலே வந்து முடியணும், இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடு உடைக்கணும். ஒன்று மேலெல்லாம் உடைச்சா வந்து மார்க்கெட் பறந்துடும். 450 மேலெலாம் போச்சு அப்படின்னா மார்க்கெட் பறந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 200 கீழெல்லாம் வந்தால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓடி போயிடும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்கியூவை பேஸ் பண்ணி சொல்கிற ஒரு ஐடியா. ஓகேங்களா? அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லைட்டாக வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இது என்ன மாதிரி வந்து ஈஓடி வந்து நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ஏன் அவ்வளோ சாலிடாக மார்க்கெட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி டவுன்லாம் காட்டினா ஒரு 130 பாயிண்ட்லாம் 140 பாயிண்ட்லாம் டவுனில் காட்டினாங்க. ஸோ அதுக்கு வந்து
இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணலை அப்படின்றதுக்கான காரணம் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அவன் நேற்றே வந்து க்ரீனில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வென்எவர் மார்க்கெட் முடியும் போது இந்த மாதிரி க்ரீனில் அவன் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுடைய ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு வந்து அந்த சைடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து அவன் எடுத்துட்டான், அடுத்த நாள் கேப் டவுன் ஆகுமானா ஆகவே ஆகாது. அப்படியே ஆனாலும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் டவுனை சூப்பராக வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கெல்லாம் நடந்தது வந்து அப்படியே கேப் அப்பு தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது தான். ஏதாவது ஒரு சைடு உடச்சா மார்க்கெட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சைடு போகவும் வாய்ப்பும் இருக்குது. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து காலையிலேருந்தே மார்க்கெட் சரியும் போது இந்தியா விக்ஸ் வந்து ஏறிக்கிட்டு இருந்தது. இதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை, வேலைக்கிழமை வர வேண்டிய எக்ஸ்பைரி ஆக்சுவலாக நாளைக்கு வேலைக்கிழமை லீவ் அப்படின்றதுனால நாளைக்கே எக்ஸ்பைரி ப்ரையர் ஆகிறது அப்படின்றதுனால ப்ரீமியமில் நல்ல ஒரு டிகே இருக்கணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, நேற்று வந்து நம்ம இண்டெக்ஸ் SGX நிஃப்டி வந்து இறங்குனதுக்கு மார்க்கெட் இன்றைக்கி ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிச்சு. பட் அந்த அப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லாஜிக்கல் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நிஃப்டியோட ஸ்டாண்டர்ட் 108 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட் மேலே கீழே ரேஞ்ச் இருக்கலாம். சென்செக்ஸ் அடுத்த வாரம் கான்ட்ராக்டில் ஒரு 1300 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணது, ஒரு நாள் லீவு. அண்ட் ஸ்கியூ பொறுத்தவரை ஒரு மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்க வாய்ப்பு. அந்த 2 ரேஞ்சு சொன்னல, அது உடச்சதுன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ட்ரெண்ட் அடிக்கும். அண்ட் டெக்னிக்கல்ஸில் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. அது உடையும் போது மார்க்கெட் வந்து ஒரு சைடு வந்து ரியாக்ட் பண்ணலாம் பெருசாக. பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் ஓஐ பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டுக்கான கேப்புமே நல்லா இறங்கியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து நேற்று இருந்த அந்த புல்லிஷ்னஸில் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ஷேடு தெரியுது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஒரு 0.4% இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இறங்கியிருக்கு, லாங் அன்வைண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கேப்புமே 246 +48 அப்படின்னு சொல்லும்போது நிறையவே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இறங்கியிருக்கு. மேபி பொசிஷனை கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் மிட் கேப் நிஃப்டி 0.3% வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இதோடைய கேப்பும் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. மேபி இந்த மிட் கேப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? கால் சைடும் இருக்குது, புட் சைடும் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் வந்து மார்க்கெட் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு அப்படின்ட்டு. பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே வந்து ஷேடாக இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது இந்த பிசிஆர் மூலமாக நமக்கு தெரியுது. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது இப்போ வரைக்கும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அப்பாக இருக்குது. அண்ட் யூரோப் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் இருந்துகிட்டு இருக்குது, ஒரு நல்ல சைனு. அண்ட் இன்றைக்கி கன்சியூமர் டேட்டா வருது யூஎஸ் சைட்லேருந்து 7 மணிக்கு நினைக்கிறேன் நம்ம டைமு. ஸோ செக் பண்ணுங்கள், அந்த விஷயம் கண்டிப்பாக மார்க்கெட்டை ஒரு ஸ்டிமுலேட் பண்ணலாம், அப் அண்ட் டவுன் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றதுனால வாலட்டைலாக கூட இருக்கலாம். அது ஒரு நாள் லீவ் இருக்குது அப்படின்றதுனால மேபி நாளைக்கு வாலட்டைலாக கூட இருக்கலாம். ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கி ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிடுச்சு. மார்க்கெட் நாளைக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலட்டைல் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் பார்க்கலாங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% கன்சாலிடேட் தான். 20% உடச்சா ஒரு பிக் ட்ரெண்ட், ஒரு 1% அளவு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம், 100 பாயிண்ட்டு தான் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சு தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் வச்சிருக்கு அப்படின்றதுனால பெருசாக வந்து SGX நிஃப்டியும் பெருசாக வந்து இன்றைக்கி பெருசாக மேலே கீழே போகாது அப்படின்றத பிலீவ் பண்ணுறேன். அப்படியே ஒரு சைடு உடைச்சாலும் நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ஏறினது கொஞ்சம் அப்நார்மல் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ உடனே கீழே உடையும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது என்னோடய வியூ. அண்டு ஸ்லோ எக்ஸ்பைரி தான் நாளைக்கு இருக்கும் அப்படின்றதும் நான் எதிர்பார்க்குறேங்க. ஸோ செக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.